இவள் வலம் வரும் கணம் இது வரும் வழித்தடம் இனி சுகம் நிறைந்திடும் திரை கடல் என மனம் தினம் மகிழ்ந்திட தரும் வழி வரும் இவள் ஒரு திருவிழா. எழுந்துரு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கணும்ல, எழுந்துரு. பாரு, தங்கச்சி கவிதா கூட எழுந்துட்டா. ரெண்டு பேரும் குளிங்கடி. என்ன இன்னைக்கும் அதே கனவா? இல்ல, வேற உலகத்துக்கு போனேன். ஹைட்டா வளர்ந்து ஆளே மாறிட்டேன். Birthday baby, happy birthday. ஓடி போய் குளிச்சிட்டு சீக்கிரமா நீ ரெடி ஆகி வந்தேனா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம், சரியா? வந்துட்டா. குட்ட கலப்ப உழவ கெடுக்கும், உள்ள பொண்ணு குடும்பத்தை கெடுக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? காலையில எந்திரிச்சு கண்ணாடிய பாத்துக்கிட்டு கிறுக்கச்சு மாதிரி சிரிக்கிறத பாரு.
தோ வரேன். இங்க வச்சுட்டு தேடிட்டு பார்வதி, இன்னொரு காஃபி கூட. சரிங்க, பாயசம் பண்ணிட்டு இருக்கேன், முடிச்சிட்டு கொண்டு வரேன். என்ன பண்ணலாம்? ஐடியா. தொங்கிக்கிட்டே இரு. இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்ட பாத்தியா? கவிதா ஸ்டூல வேடி. அம்மா பார்மா, இவள நான் தொங்கிட்டு இருக்கும்போது ஸ்டூல் எடுத்து ஓபன் பண்றா. ஏய் ஸ்டூல வேடி. ஏய் வேடி கவிதா. ஏய் கவிதா, அக்கா கூட என்ன பிரச்சனை பண்ற? ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அவ வளர்ந்து அவளாவே இறங்கி வந்துருவா இல்ல? வளர்ந்து இறங்கி வந்துருவாங்க. இவளோட ஒரே தொல்லையா போச்சு. ஸ்டூல வேடி. சரி போனா போட்டும், பாவம். பெரியவ கூட உனக்கு என்னடி எப்ப பாரு சண்டை? பெரிய இவ. ஏய் பொண்ணு, மத்த நாள் மாதிரி லேட் பண்ணாம சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து புது துணி போடு. கவிதா, என்ன தேய்ச்சிக்கவா? ஆச்சாமி, பைப்ல தண்ணி வரலடா, என்னன்னு பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம தண்ணி ஏத்துன, அதுக்குள்ளே எப்படி தீர்ந்தது? ஒழுகுதோ? உங்க பெரியவ குளிக்கிறா, மறந்துட்டீங்களா? ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவ வான ஏறி வைகுந்தம் போனாலாம். ஆமா, நீனா இப்படி தண்ணிய செலவழிச்சா ஊடு எப்படி உருப்பிடும்? ஏய், பிறந்த நாள் அதுமா ஏண்டி அவளை மாட்டி விடுற? அட போமா, அவ பண்றதானே சொல்றேன். ஐயோ, அங்க பாரு, சோத்த கொண்டு போய் கீழே போடுறா பாரு. வீணாக்கலமா, காக்காய்க்கு போட்டுட்டு இருக்கா. காக்காய்க்கு போடுறாளா? ஐயோ, கரகம் கரகம். பாத்தியா காக்கா, பிறந்த நாள் அன்னைக்கு கூட ஆத்த என்னை தேடி தேடி திட்டுது. அப்பாவும் அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்காரு. பேப்பர் திருத்துற அப்பா கொஞ்சம் ஆத்தாவும் திருத்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். சரி காக்கா, நீ என்னோட கருப்பா இருக்கியே, உன்னை யாருமே திட்ட மாட்டாங்களா? எப்படி திட்டுவாங்க? உன்னோட அம்மா அப்பா எல்லாருமே கருப்பு தானே.
இத போட்டுக்கோ. ட்ரெஸ் கொஞ்சம் டைட்டா இருக்குமா? ஏங்க வளர்ற பிள்ளைக்கு இப்படி ட்ரெஸ் வாங்கிருக்கீங்க? அடிச்சிடுவேன். இது என்ன இப்படி இருக்கு? எப்போதும் போல வயசை குறைச்சு சொல்லி தானே வாங்க. மாத்தி கொடுத்துட்டான் போல இருக்கே. கலருக்காக வாங்கினேன். சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு. நிஜமா? நிஜமா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. தலகாணி தெரியாம ஆடுறாடு. நம்ம கிளம்பணும். ரெடியாவு. சாமி கும்பிட்டு வா. அம்மா சாக்லேட் தரேன், எல்லாருக்கும் தருவியா? சரியா? சரிம்மா. போ. சாமி, இன்னைக்கு நீ யாருமே கிண்டல் பண்ணக்கூடாது, திட்டவும் கூடாது, கேலியும் பண்ணக்கூடாது. பிறந்தப்பதான் ஒன்னும் தரல. இந்த பிறந்த நாளைக்காவது ஏதாவது குடிச்சாமின்னு வேண்டிக்க. அத்தை, பிறந்த நாள் அதுமா அந்த புள்ளைய சும்மா கரிச்சு கொட்டுறீங்க? நான் கரிச்சு கொட்டிதான் அவ கருப்பாயிட்டாளாக்கு. அது பிறந்த நேரமே அதானே. ஐயா, என்ன இது புது பழக்கம்? பெரியவங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு. இல்லைங்க, புள்ளைய சும்மா திட்டுறீங்கன்னு தான் கேட்டேன். பாத்தியாட ஒன்ற பொண்டாட்டிய பேசுனதுக்கு திட்டுறேங்கிறா. திட்டுனா அடிச்சேன்னு சொல்லுவாளாக்கு. நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் சாமி. போதும், நான் தனபாக்கிய வீட்டுக்கு போறேன். அவ என்ன தங்கம் தங்கமா தாங்குவா. ஏமா ஏமா இப்படி? தெரியாம தானே சொன்ன, அதுக்கேமா இப்படி? தெரியாமலா? Hey Papa, happy birthday. சரி, இத கொண்டு போய் அதாக்கும் சாக்லேட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? பயப்படாத, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நானும் கூட வரேன். சரியா? ஓகே தானே? சரி வா போலாம். பர்த்டே அன்னைக்கு ஹாப்பியா இருக்கணும். சரியா? அப்பதான் கூட வரேன் இல்ல பாப்பா? ஓம் யச்சேசாய சவித்மகே வைஷ்ரவணாய தீமஹி தந்த ஸ்ரீத பிரச்சோதயாத். ஓம் காயத்ரி. மா ஆ மா ஆ ஆசீர்வாதம். பர்த்டே மா. நல்லா இரு. சரி சரி, போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சாக்லேட் கொடு. ஓம் யச்சேசாய சவித்மகே. சாக்லேட்டையும் உரல வச்சு இடிச்சு சாப்பிடு. ஓம் யச்சேசாய சவித்மகே. அம்மா, ஆ ஏம்மா அவளை பார்த்தாலே உனக்கு கோவம் வருது? உனக்கு தெரியாதா? அவ பிறந்தப்பவே உங்க அப்பாவை தின்னுட்டு பிறந்தவ. எப்பவும் ஏம்மா இதே சொல்லிட்டு இருக்க? எல்லாரும் பிறக்கும் போதே சாவு உறுதி ஆயிடுது. உடம்பு ஏறிச்சா ஒரு பிடி சாம்பல் தாமா மிஞ்சுது. இத நம்ம யாரும் உணர்றதே இல்ல. என்னையா சொல்ற? இல்லம்மா, நான் படிச்சதான் பொதுவா சொன்னேன்.
நாங்க வெளியில போயிட்டு வரோம். டேய் டேய், அந்த விளங்காததை விட்டுட்டே போடா. அப்புறம் விளையறதும் விளங்காம போயிட போகுது. வரமா. ஓ தென்னந்தோப்புல இருக்கீங்களா? டேய் செந்திலி ஸ்ரீராமு எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க? வெளியில வாங்கடா. சரி சரி, எனக்கு இன்னைக்கு பர்த்டே. சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன். உன் பிறந்தநாள் கிஃப்டா உனக்கு 2 பேர் சூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு அண்டங்கக்கா, இன்னொன்னு ராதிகா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீயே சொல்லு. முதல்ல எனக்கு இருக்கிற என் பேரே பிடிக்கல. நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல. டேய் வாங்கடா, காசு என்ன சரி வாடா போலாம். நானும் போயிட்டு வந்துடுறேன். சந்தோஷம் கொண்டு வந்துடா. ஐ வெளியில போறமா? பொண்ணு, நீ விளையாடிட்டு நாங்க வெளியில போயிட்டு வரோம். முன்னாடி முன்னாடி. போமா, நானும் கூட வருவேன். இங்க பாருமா, ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போறோம். கவிதா மட்டும் வரல, நான் வரக்கூடாதா? போற இடத்துல அப்பாவால 2 பேரையும் சமாளிக்க முடியாதுடி. அப்ப அவளையும் விட்டுட்டு போங்க. புரிஞ்சுக்கோமா, அம்மா திரும்பி வரும்போது உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வரேன், சரியா? ஹாய், கிஃப்ட்னா உனக்கு ஓகே தானே? ப்ராமிஸ். ப்ராமிஸ் ஓகே? பை. என்னடா செந்திலே, நான் குனிஞ்சுதானே நிக்கிறேன், என்னையே தாண்ட முடியலையா? டேய் நீ வேணும் தானே இப்படி பண்ற. நீ வேணா பிபி வந்து நிக்க சொல்லு, அவ நிக்கும் போது நான் தாண்டி காட்டுறேன். டேய் அடுத்து வேணா அவளை சேர்த்துக்கலாம்டா, இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே வேற. உன்னால விளையாட முடியல, இந்த குள்ள கத்திரிக்கால குழம்புல போடுறது தான் ஆகும். என்னடா அவளை கிண்டல் பண்றீங்க? ஏய் வாடா நம்ம விளையாடுவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ சீக்கிரமாவே பெருசா வளர்ந்துருவ. அப்ப அவனுங்க உன்னை கண்டு மிரள போறாங்க பாரு, சரியா? டேய் ஒழுங்கா குடிடா. குடிடா, ஏன்டா நின்னுட்டே இருக்க? டேய் தலைய விட்றா. இன்னும் கொஞ்சம். பயமா இருக்கா? சாயிட்டே இருக்காவ.
ராட்சசியா மாறிட்டாடா அவன். இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு. என்ன விட்டு வேணாம். எங்களை விட்டு எங்களை விட்டு எங்களை பயமா இருக்கு. எங்களை விட்டு ப்ளீஸ் என்னை விட்டு. இனிமே நான் உங்களுக்கு கிண்டல் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் பொண்ணு எங்களை விட்டு. பொண்ணு எங்களை பண்றாத. உங்களுக்கு பயமா இருக்கு பொண்ணு. பொண்ணு வேணாம் பொண்ணு எங்களை விட்டாத பொண்ணு. என்ன கிண்டலா பண்றீங்க? கிண்டல் பண்ண மாட்டேன். டேய் அங்க பாரு, புட்டு கத்திரிக்காய் லூசு கத்திரிக்காய் ஆயிடுச்சுடா. ஒரு நாள் உங்களால நசுக்கிறேன் பாரு. நீ யாருமே எனக்கு வேணாம். நான் போய் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். நல்ல நகைச்சுவை. பாத்தியா, என்னை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. விளையாட்டுல சேர்த்துக்கலன்னா கூட பரவாயில்ல, சும்மா சும்மா என்னை கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் ஆத்தா என்னோட பிறந்த நாளுன்னு பார்க்காம கூட திட்டுது. என் தங்கச்சி கவிதா சும்மா சும்மா எனக்கு பழிப்பு காட்டிக்கிட்டே இருக்கா. அப்பா யாருமே எதையுமே சொல்லாம வேடிக்கை பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்குன்னு யாருமே இல்லை. நீ மட்டும் தான் எப்பவுமே என் கூட இருக்க. இதே மாதிரி எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டா இருந்து என்னோட கஷ்டத்தெல்லாம் கேட்பியா? நீ என்னை கேலி பண்ண மாட்டேதானே? பிறந்த நாள் நீ கூட யாரும் என்ன சந்தோஷமா வச்சுக்க மாட்டேன்றாங்க. எப்படியாவது தொங்கியாவது நான் வளர்ந்து என்னை கிண்டல் பண்றவங்க மாதிரி உயரமா நின்று காட்டணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் நான் தான் போகுதே தவிர நான் உயரமாக்க மாட்டேன். சரி வளராட்டியும் பரவாயில்ல, இந்த கருப்பாச்சும் பார்க்குறேன். நீ என்ன தேய்ச்சி பார்க்குறேன், இந்த கருப்பும் போக மாட்டேன். அம்மா கறி பிடிச்ச பாத்திரத்தெல்லாம் பொடி போட்டு விளக்குனா வெள்ளையா வர மாதிரி எனக்கும் ஒரு பொடி கழிச்சு பளிச்சுன்னு வெள்ளையா மாட்டேன்னு ஆசையா இருக்கு. அடுத்த பிறந்த நாளைக்குள்ளேயாவது கொஞ்சம் உடந்து ஆயிட்டாகணும், கொஞ்சம் கலர் ஆகணும். அதுக்கு மட்டும் என்ன மறந்துட்டுனா சொல்றியா ப்ளீஸ்?